ஹாய்ப்பா. வாங்க இன்னைக்கு கால்சியம் நைட்ரேட்டை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி போன மாதமே 2-3 பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு. ஸோ அப்போ நம்ம கால்சியம் நைட்ரேட் கொடுக்க முடியாது. ஸோ பாருங்கள், இந்த பூவெல்லாம் நான் இப்போ கட் பண்ணுறேன். இந்த கட் பண்ணுறத கூட கேட்டீங்க, இந்த எப்படி நம்ம பூ அப்படியே பிஞ்ச் பண்ணுறதா, கீழே கட் பண்ணணுமா அப்படின்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ பாருங்கள், அந்த மாதிரி பூவை கை வச்சு அப்படி பிஞ்ச் பண்ணோம்னா மெலிசாக தான் வரும் தளிர். முடிஞ்ச அளவு கீழே ஸ்ட்ராங்கான ஸ்டெம்மில் கட் பண்ணோம்னா தான் பூ கொஞ்சம் பெருசாக வரும். இதை நான் அப்படியே கட் பண்ணனால மேலே 3 பூ இருக்குது, பட் இருக்குது. ஆனால் அதோட சைஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், உங்களுக்கு பெருசாக இருக்காது. இந்த மாதிரி புது புது செடியில் இருக்கிறத சின்ன சின்ன பிஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய செடியாக இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஸ்ட்ராங்காக கட் பண்ணக்கூடாது, இப்படி தான் பிஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் புது செடி. இதே மாதிரி பெருசு ஒரு 10 இன்ச்சு பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நான் உங்களுக்கு கேமராவில் எடுக்கிறதுக்காக அப்படியே கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அதை கட்டரை வச்சு கொஞ்சம் கனமான ஸ்டெம்மில் கட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த கால்சியம் நைட்ரேட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பூவெல்லாம் நல்லா பெருசாக வரும், அந்த ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் சின்ன செடி தான். ஸோ இந்த சின்ன செடிகளுக்கெல்லாம் கால்சியம் நைட்ரேட், புது செடிகளுக்கு, பேபி செடிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. எப்போ கால்சியம் நைட்ரேட் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பேபி செடியை திருப்பி நீங்கள் 8 இன்ச் பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை கொடுக்கணும். இன்னொன்று, அது நீங்கள் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது கால்சியம் நைட்ரேட் கொடுக்க முடியாது. அதாவது நமக்கு இப்போ வெயில் காலம்லாம் வந்துச்சு, நடுவில் உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் 40க்கு மேலே இருந்துச்சுன்னா கால்சியம் நைட்ரேட் கொடுக்கக்கூடாதுப்பா, இஷ்யூஸ் வந்துடும். அதே மாதிரி இப்போ டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. பெஸ்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னா 20லேருந்து 35 வரைக்கும், 30 தான் சொல்கிறாங்க. நமக்கு எப்பயுமே அந்தளவுக்கு இருக்காது, 35 வரைக்கும் கூட கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஹெவியாக போச்சுன்னா கால்சியம் நைட்ரேட் கொடுக்கக்கூடாது. ஸோ இது எப்போல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸு இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இது வாட்டர் சால்யூபிள் தான். 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு அப்படியே ஊற்றி விடலாம். ஸ்ப்ரேயெல்லாம் கிடையாது, நீங்கள் ட்ரென்ச் தான் பண்ணணும். அது கிரானியூல்ஸ் ஃபார்மில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை சப்போஸ் இப்போ மழை ரொம்ப பெய்யுது அப்படின்னா அந்த கிரானியூல்ஸை செடியை சுற்றி அப்படியே போட்டுட்டு நீங்கள் தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கால்சியம் நைட்ரேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, கால்சியமும் நைட்ரேட்டும் இருக்குது. கால்சியம் ரொம்ப முக்கியம்ப்பா நம்ம செடிகளுக்கு. உங்களுக்கு அந்த புதுசாக வர மொட்டு கனமாக வரும், அந்த தண்டு கனமாக வரும். உங்களுக்கு செடிக்குள்ளே செல் வால்ஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அந்த ரூட்டும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கால்சியம் செடிகளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம கொடுத்தே ஆகணும். அதுவும் மெயினாக அந்த கோகோபிட் மீடியாவில் சப்ளிமெண்ட் இதை கொடுத்து ஆகணும். ஸோ சாயில் மீடியா ஆர்கானிக்காக நீங்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாமான்னா தேவையில்லைப்பா. ஆர்கானிக்காக செய்கிறவங்களுக்கு கால்சியம் நைட்ரேட் தேவையில்லை. இன்ஆர்கானிக்காக செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம். ஆர்கானிக்காக செய்கிறவங்களுக்கு நீங்கள் முட்டை ஓடு க்ரஷ் பண்ணி கொடுக்கலாம். ஆல்ரெடி நிறையா இருக்குது உங்களுக்கு ஆர்கானிக். அதே மாதிரி போன் மீல் கொடுக்குறோம், அதெல்லாம் கால்சியம் சேர்ந்து தான். ஸோ நம்ம அது தனியாக நம்ம எக்ஸ்ட்ரா தர தேவையில்லை. ஸோ கோகோபிட் மீடியாவில் என்பிகே கொடுத்து வளர்க்கும் போது தான் இந்த கால்சியம் நைட்ரேட்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சிண்டர் மீடியாவுக்கும் தான் இதை நான் சொல்கிறேன். சாயில் மீடியாவில் ஆர்கானிக்காக நீங்கள் வளர்த்திங்கன்னா தேவையில்லை, இன்ஆர்கானிக்காக வளர்த்திங்கன்னா கொடுக்கலாம். நான் பியூர் ஆர்கானிக்கில் வளர்க்குறவங்களுக்கு இது தேவையே இல்லை. நீங்கள் முட்டை ஓடு நல்லா காய வச்சு பொடி பண்ணி நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கால்சியம் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் நான். சப்போஸ் இதை கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுன்னா, அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். உங்களுக்கு பூ சைஸே ரொம்ப சின்ன சின்னதாக வரும். அதே மாதிரி இலையோட சைஸு குட்டி குட்டியாக போயிடும். ஆல்ரெடி நீங்கள் செடியை பார்த்தாலே தெரியும், இது எல்லாமே கொஞ்சம் பூ சைஸு சின்னதாக இருக்குது, இலை சைஸு சின்னதாக இருக்குது. காரணம், வெயில் காலத்தில் நம்ம கால்சியம் நைட்ரேட் கொடுக்க முடியல செடிகளுக்கு. ஸோ அதனால் நமக்கு அந்த டைம்லலாம் கொடுத்தோம்னா இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்கல. ஸோ அதோட இலையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, பூவோட சைஸும் சிறுசாக இருக்குது. இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது, ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். இப்போது இது கொடுத்து ஒரு 10 நாளில் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இலையோட சைஸ் பெருசாகிடும், உங்களுக்கு அந்த பூவோட சைஸும் பெருசாகும். டோட்டலாக செடிக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், செடி தெம்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மஸ்ட்டு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம்.
ஸோ இன்னொன்று கால்சியம் நைட்ரேட் நீங்கள் கொடுக்குற அன்னைக்கு வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதுப்பா. கால்சியம் நைட்ரேட்டோட சேர்ந்து இந்த சல்ஃபேட் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கக்கூடாது. சல்ஃபேட் பேஸ்டுனா நம்ம எப்சம் சால்ட்டு. கால்சியம் நைட்ரேட்டும் சல்ஃபேட் அதாவது சல்ஃபரேட்டோட ஃபெர்டிலைசர்ஸும் சேர்த்து கொடுக்கக்கூடாது. எப்சம் சால்ட்டை சேர்த்து கொடுக்கக்கூடாது. ஒரு 2 days கழித்து தான் நீங்கள் எப்சம் சால்ட் கொடுக்கணும். இதை மட்டும்தான் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி மண்டே அன்னைக்கு நீங்கள் கால்சியம் நைட்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி தான் எப்சம் சால்ட் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் ஷெட்யூலை அப்படி மாற்றி தான் நீங்கள் வைக்கணும். அடுத்தடுத்தே கொடுக்கக்கூடாது. சரி, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கரைஞ்சிரும். தண்ணியில் நல்லா கரைச்சி செடிகளுக்கு ஊற்றி விடலாம். இல்லைன்னா நீங்கள் கிரானியூல் ஃபார்ம்ஸில் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம். நான் அதை காட்டுறேன். ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் கால்சியம் நைட்ரேட்டை. அது வந்து இன்னொன்று, இது கால்சியம் நைட்ரேட் நீங்கள் டைட்டான பாக்ஸில் மூடி வைக்கணும். இல்லைன்னா காற்றுக்கு கரைஞ்சி தண்ணியாக போயிடும் கால்சியம் நைட்ரேட்டை. ஸோ ரொம்ப ஏர் டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி வைக்கணும். காற்று பட்டுருச்சுன்னா அது கரைஞ்சிரும். அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கணும்ப்பா. பாருங்கள், இது காலையில் இந்த செடியெல்லாம் நான் வந்து காற்றுக்காக ஒட்டி ஒட்டி வச்சேன். ஸோ அப்படி வச்சாலும் நிறைய இஷ்யூஸ் வருது. இலையெல்லாம் எல்லோ ஆகுது. ஸோ கொஞ்சம் காலையில் காற்று அடிக்கலை. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு அதுக்கு சாப்பாடு இன்றைக்கி வந்து சிண்டர் மீடியாவுக்கு நான் வந்து தாக்கத்தும் அதுக்கு வந்து ரோஸ் ஃபுட்டு கொடுத்து தனியாக வச்சுருக்கேன். கால்சியம் நைட்ரேட் சிண்டருக்கு கொடுக்கல இன்றைக்கி கொக்கோபீட் மீடியாவுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது தனித்தனியாக வச்சு நான் எல்லாத்துக்குமே இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் கால்சியம் நைட்ரேட் எப்படி இருக்குன்னு. இது என்கிட்ட இருக்கிற பழைய கால்சியம் நைட்ரேட்டை. இதை கொஞ்சம் காற்று பட்டுருச்சு. ஸோ காற்று பட்டனால எப்படி இருக்குது பாருங்கள், கொலன்னு இருக்குது அந்த மாதிரி. இப்போது இதை வந்து நான் இப்போ மெஷர் பண்ணி உங்கள்கிட்ட காட்ட முடியாது. ஸோ நான் கிரானியூல் ஃபார்ம்ஸில் காமிக்கிறேன், அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் இருக்கும் பேக்கெட்டில். உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது, இல்லை அக்ரி ஷாப்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஸோ நான் இதை ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு ஒரு 100 கிராம் வாங்கினாலே போதும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் தண்ணியில் கரைச்சி தான் கொடுக்கணும். இன்றைக்கி நான் கிரானியூல்ஸாக கொடுக்குறனால இதை கொடுக்கல. நான் இதை நெக்ஸ்ட் வீக் நான் கொடுத்துக்குருவேன். இந்த மாதிரி இதை வந்து நான் 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வைக்கணும். ஓப்பனாக காற்று பட்டுச்சுன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த கால்சியம் நைட்ரேட் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். நான் கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு ஒயிட் கலரில் கிரானியூல் ஃபார்மில் தான் இருக்கும். கரெக்டாக 1 கிராம் வந்து ஒரு 10 கிரானியூல்ஸ் போட்டால் போதும் செடிக்கு. அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஜவ்வரிசி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு 8 இன்ச்சு பாட்டுக்கு 8 கிரானியூல்ஸ் போட்டால் போதும். 10 இன்ச்சுக்கு 10 கிரானியூல்ஸ் போட்டால் போதும். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்தாலே போதும். ரொம்ப சீக்கிரம் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு. பாருங்கள், நான் அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 1 கிராம் வந்து மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 8 கிரானியூல்ஸ், கொஞ்சம் பெரிய கிரானியூல்ஸ்னால் ஒரு 8 இது கொடுக்கலாம். 8 இன்ச் பாட்டுக்கு 10 இன்ச்சுக்கு ஒரு 10 கிரானியூல்ஸ் கொடுத்தாலே நமக்கு போதும். பேபி பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாதுப்பா. பேபி பிளான்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம 8 இன்ச்சுக்கு ரீபாட் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். சின்ன செடிக்கு தேவையில்லை. பேபி பிளான்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வேறு தான் வளர்க்க பார்க்கணும். இந்த மாதிரிலாம் இப்போ தேவையே இருக்காது. நமக்கு 1261 போதும் பேபி பிளான்ட்ஸ்க்கு. பாருங்கள், இதை வந்து லேசாக ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஈரம் இருக்குது கொக்கோபீட்டை. ஸோ நான் அப்படியே இந்த கிரானியூல்ஸை போட்டுட்டு ஷவர் பண்ணிடுறேன். சப்போஸ் ஈரம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் கொடுக்கலாம் செடிகளுக்கு. அப்படியே ஃபுல்லாக கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரினா கணக்கு தெரியும் நமக்கு. ஒரு செடிக்கு இவ்வளோ தான் அப்படின்னு தெரியும். நம்ம மொத்தமாக கரைக்கும் போது கணக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுடலாம். ஸோ நான் இன்றைக்கி இருக்க எல்லா கொக்கோபீட் மீடியாவுக்கும் நான் செடிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு நல்லா ஷவர் பண்ணிட்டேன் செடியை. பாருங்கள், இதோட எஃபெக்ட் வந்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அந்த இலையோட சைஸ் பெருசாகிடும், மொட்டும் பெருசாக இருக்கும், அந்த ஸ்டெம் வந்து பெருசாக இருக்கும், பேசல் ஷூட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இது வரைக்கும் இதுக்கு கொடுத்ததில்லை நம்ம. இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் கூட, ஏன்னா வெயில் காலத்தில் தான் நம்ம இருந்துச்சு செடி கொடுக்கல. பெரிய செடிகளுக்கெல்லாம் நான் போன வருஷம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ தான் இதுக்கு கொடுக்க போகிறேன் நான். பாருங்கள், இவ்வளோ தான். நீங்கள் இப்படி போட்டுட்டு
தண்ணியை ஊற்றிடலாம். இது கூட வேறு எதுவும் கலக்கக்கூடாதுப்பா. எதுவும் சீவீடோ ஹியூமிக்கோ எதுவும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கால்சியம் நைட்ரேட் கொடுக்குற அன்றைக்கி அது மட்டும் கொடுத்தா போதும். பாருங்கள், எல்லா செடிகளுக்கும் நான் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே ஒட்டி ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் காற்று வந்து கொஞ்சம் காலையில் அடிக்கலை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும்னு எல்லா செடியும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருக்கேன். அது திருப்பி காற்று அடிச்சிச்சின்னா திருப்பி ஒட்டி வைக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும் செடி. பாருங்கள், இந்த பெரிய செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம இப்போ கொடுத்துட்டு இப்போ தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிடலாம். பெரிய செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுவேன். இல்லை தண்ணி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக செடியை நனைச்சி விடலாம். ஸோ நனைச்சி விடும்போது அதோட தண்ணியே வந்து அதில் பட்டு கரைஞ்சிரும். அது கால்சியம் நைட்ரேட் கரைஞ்சி செடி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா. ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணலாமான்னா பண்ணக்கூடாதுப்பா. பண்ணுறாங்க சில பேர். பட் ஏன்னா அப் அண்ட் டவுன் ஆச்சுன்னா இலையில இஷ்யூஸ் வந்துடும். பெட்டர் வந்து நீங்கள் சாயிலில் ட்ரென்ச்சாக கொடுக்குறது தான் நல்லது. பாருங்கள், எல்லா செடிகளுக்கும் நான் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே செடியை குளிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் கால்சியம் நைட்ரேட்டை. அப்புறம் ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க, டிஏபியோட ஆர்கானிக் ஃபெர்டிலைசரோட டிஏபி கொடுக்கலாமா எங்கள் செடிகளுக்கு அப்படின்னு நீங்கள் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக நீங்கள் வளர்க்குறாப்புல இருந்தால் டிஏபி வேண்டாம்ப்பா, இஷ்யூஸ் வந்துடும். அது வந்து நீங்கள் டிஏபி வெறும் கம்போஸ்ட்டு டிஏபி மட்டும்தான் கொடுக்கலாம். நீங்கள் இந்த போன் மீல் அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் நான் கொடுத்துருக்கேன், அதோடு சேர்த்து டிஏபி கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஹெவி ஆகிடும். ரெண்டாவது டிஏபி நீங்கள் மண்ணுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் இறந்துரும் உங்களுக்கு. அது ஹெவி சால்ட்ஸு. ஸோ டிஏபி கொடுத்தா டிஏபி மட்டும்தான்ப்பா. நீங்கள் ஆர்கானிக்கோடு சேர்த்து டிஏபி கொடுக்காதீங்க, இஷ்யூஸ் வந்துடும். நீங்கள் ஆர்கானிக்கோடு கொடுக்கணுன்னா வெறும் கம்போஸ்ட்டு டிஏபி மட்டும் கொடுத்தா போதும். இந்த போன் மீல் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு டிஏபி கொடுத்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்துடும். ஸோ கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த போன் மீல்லையே நிறைய சத்து இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம டிஏபியை அதோடு சேர்த்து கொடுக்க வேண்டாம். பாருங்கள், எல்லாமே நான் இப்போது ஸ்ப்ரே பண்ணிட்டேன். செடிக்கு சிலதுகளுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிருக்கேன், ஸ்ப்ரேயும் பண்ணிட்டேன். செடி இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இந்த பெரிய செடிகளுக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே கொடுத்தோம்னா பத்தாது. ஸோ அது கரைஞ்சி உள்ளே போகாது. ஸோ அந்த சில செடிகளுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி கோகோபீட் மீடியாவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி கொடுத்துருக்கேன். தண்ணி கொடுத்து அது ஃபுல்லாக கரைஞ்சி செடி ஃபுல்லாகவே எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். பாருங்கள், எல்லா செடிகளுக்கும் நான் கொடுத்துட்டேன். இது நாள் வரைக்கும் நம்ம கொடுக்கல, ஏன்னா கம்ப்ளீட்டாக வெயில் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இனிமேல் தாராளமாக 10 டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் கொடுக்கலாம். சரி, இது கொடுக்கும்போது வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி இதை கொடுக்கும்போது எப்சம் சால்ட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடணும். பாருங்கள், இன்றைக்கி செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம்ப்பா. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கால்சியம் நைட்ரேட் 2-3 பேர் கேட்டிருக்கீங்க, கொடுக்கலாமா ஹியூமிக்கோடு சேர்த்து கொடுக்கலாமான்னு கூட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரியெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் தனியாகவே கொடுக்கலாம். கொடுத்த அன்னைக்கு வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு எப்சம் சால்ட் மாதிரி சல்ஃபேட் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். பூவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் இந்த பூவோட சைஸ் நல்லா பெருசாகும், அந்த கனமாக ஆகிடும் அந்த பூவெல்லாம். இப்போயே நல்லா தான் இருக்குது. இந்த கொடுக்கும்போது இன்னும் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இலையும் நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும். அந்த பூ அந்த பிரைட்னஸ் கிடைக்கும். அந்த பூவில் வந்து ஒரு மாதிரி பிரைட்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ செடி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து மொட்டே விட மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ பொட்டாஷ் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுங்கப்பா. கொடுத்தீங்கன்னா நல்லா மொட்டு விடும் உங்களுக்கு. அதாவது ஆர்கானிக்காக கொடுக்கணுன்னா அந்த வாழைப்பழ தோலை வந்து நல்லா காய வச்சு கொடுக்கலாம். இல்லை பொட்டாஷ் கிரானியூல்ஸே உங்களுக்கு கிடைக்கிது கடைகளில், அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்து வளர்க்கலாம் உங்கள் செடிகளை. பாருங்கள், இந்த செடிக்கும் சிலதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே மட்டும் பத்தாது, நான் தண்ணி ஊற்றிடுறேன். ஊற்றுனா எல்லாமே கரைஞ்சி உள்ளே போயிடும். எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.